நல்ல மொறு மொறுண்டு மசாலா உதிராம, நல்ல கிரன்ச்சியா, நல்ல டேஸ்ட்டா ஒரு கோபி 65 காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா தண்ணியை தளபலன்னு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா மூழ்க விட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுலேயே அதில் இருக்கிற பூச்சி புழுலாம் செத்துரும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா சில் தண்ணியில் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பளிச்சுண்டு போயிடும். இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, அது கூடவே உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் 65 இல்லைன்னா கரம் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம மாவோட நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து மாவை லூஸ் ஆக்கிக்கோங்க. ரொம்ப தடத்தடண்டு மாவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாவு உங்களுக்கு காலிஃப்ளவரில் ஒட்டாது. நீங்கள் பொரிச்சு எடுக்கும் போது எல்லாம் திரி திரியாக எண்ணெயிலே போயிடும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வேணும்னா நீங்கள் கலரும் சேர்த்துக்கோங்க. கலர் நான் சேர்க்கலை, வெறும் கடலை மாவு, மிளகாத்தூளோட சிவப்பு தான் இது. இப்போது நல்லா எல்லாத்தையும் காலிஃப்ளவரை நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கிடையில் 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடு காட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா உங்களுக்கு கதன்னு இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நடுத்தரத்தில் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் காலிஃப்ளவர் போடணும். நல்லா காயறதுக்கு முன்னாடி நீங்கள் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அது நல்ல எண்ணெயை குடிச்சிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாகவே இருக்காது. சதன்னு போயிடும். நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மசாலா எல்லாமே உங்களுக்கு எண்ணெயோடு போயிடும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவரை திருப்பி போட்டு எகெயின் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ளேம்லேயே அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்டு கிடைக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் கடிச்சாவே நல்ல சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அந்த சூடு எண்ணெயே கொஞ்சோண்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கூடவே கொஞ்சோண்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தாராளமாக கருவேப்பிலை விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க. லைட்டாக உங்களுக்கு பூண்டு வாசம் வரும்போது இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த பூண்டோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல அருமையான சுவை கொடுக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல ஒரு அரோமா இருக்கும். அதனால் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மசாலா, அது கூட காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வீட்டில் அசத்துங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.